வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன். இன்னைக்கு நம்ம பாடகச்சேரி சுவாமிகளுடைய 76வது குரு பூஜை தின அந்த காணொலியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய குருநாதர் செல்லக்குறிக்கியில இருக்கிற எரிதாதா சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த குரு பூஜை விழா தொடங்கி இருக்குது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோவை மாவட்டம் மஞ்சம்பாளையம், பொள்ளாச்சி வட்டம் மஞ்சம்பாளையத்திலிருந்து அவர் கர்நாடகா மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் இருக்கிற செல்லக்குறிக்கிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவங்க போயிருந்தாங்க. அவருடைய குருநாதரை அங்கே கண்டு எரிதாதா சுவாமிகளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி திரும்ப ஒரு ஊருக்கு வரும்போது அவர் பாடகச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அங்க வர்றாங்க. தன்னை பாடகச்சேரி மகான் அப்படின்ற உலகறிய செய்த அந்த கிராமம் தான் இன்னைக்கு பாடகச்சேரி சுவாமிகள். அந்த பாடகச்சேரியில தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற 1000 விளக்கு பூஜை இந்த 76வது குரு பூஜை விழாவில் நடந்துட்டு இருக்குது. மகானுடைய வரலாற்றை நம்ம கூர்ந்து பார்க்கும்பொழுது எரிதாதா சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தினால நீங்க வந்தாங்க. கும்பகோணம் அருகே இருக்கிற வலங்கைமான் பக்கத்தில் இருக்கிற இந்த பாடகச்சேரி கிராமம் ரொம்ப அழகான ஒரு கிராமம். முக்கால்வாசி அவர் நவகண்ட யோகம் எல்லாம் பண்ணதெல்லாம் இந்த ஊர்ல தான். இங்கதான் நிறைய ஆன்மீக சேவைகள் எல்லாம் செஞ்சாங்க. தன்னை மிகப்பெரிய ஒரு சித்தரா உலகத்துக்கு தெரிய வச்ச அந்த கிராமமா இந்த பாடகச்சேரி கிராமம். இந்த கிராமத்துலதான் அவர் மாடு மேய்க்கும் தொழில அவர் செஞ்சிட்டு இருந்தார். நம்ம பாடகச்சேரி சுவாமிகளை பத்தின பல காணொலிகள் நம்ம கொடுத்திருக்கோம். அந்த காணொலிகள் எல்லாம் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று பார்க்க. ஏன்னா அவருடைய உண்மையான அந்த வரலாறு அப்படிங்கிறது அவரை நேசித்த, அவரோடு பழகின, அவரோடு அந்த ஆன்மீகத்தில் கொண்ட பல மகான்கள் இருக்கிறாங்க. நேபாள சுவாமிகள் இருக்கிறாங்க. இப்படி பல மகான்கள் எல்லாம் அவருடைய இதை பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பூஜை 1000 விளக்கு பூஜை ரொம்ப ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு பூஜை விழா கொண்டாடுது. இங்க மட்டும் இல்ல, பாடகச்சேரியில இல்ல, பாடகச்சேரிக்கு அப்புறம் கும்பகோணத்துல முத்துப்பிள்ளை மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்க இவருக்கு 76ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடந்தது. அங்கேயே திருநாகேஸ்வரம் அங்க ஒரு பாழடைந்த அந்த கோயிலை பராமரிச்சு அதை நிறைய திருப்பணி செய்து நிறைய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கின பாடகச்சேரி மகானை பத்தி நம்ம பேசிட்டே போகலாம். நிறைய அவருடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, நிறைய கோயில் திருப்பணி பண்றது, அன்னதானம் பண்றது, இது போன்ற மருத்துவம் செய்யறது, இது போன்ற மக்களுக்கு நிறைய அருட்பணிகளை செய்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாடகச்சேரியில இருக்கிற அந்த அவர் வாழ்ந்த அந்த நினைவு ஆலயம் அங்க இருக்குது. அந்த நினைவாலயத்துலதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இங்க வள்ளலாரை அவர் நேசித்து வந்ததனால், மானசீக குருவாக வள்ளலாரை அவர் பண்ணதால வள்ளலாரையுடைய அந்த தினத்திலும் இவருக்கு கொண்டாடுது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய குருநாதர் எரிதாதா சுவாமிகள். தொடர்ந்து அவர் கும்பகோணம் வராரு. கும்பகோணம் அவரு நிறைய இந்த மகாமக குளங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யறது. அன்னைக்கெல்லாம் மகாமகத்துக்கெல்லாம் இவருடைய மிகப்பெரிய அன்னதானம் நடக்கும். 1 லட்சம் பேர் சாப்பிடுற அந்த அன்னதானம் நடக்கும். அன்னதானம் தான் பிரதானம். அந்த அன்னதானத்தை முன்னின்று நடத்துறதுக்காக தான் இவர் நிறைய பேர்கிட்ட போய் காசு வாங்கி, இவர் மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவத்துக்கு இணையான அந்த பணத்தெல்லாம் வாங்கி அதை அன்னதானம் பண்றது, கோயில் திருப்பணி பண்றது, இப்படி எல்லாம் இருக்காங்க. கும்பகோணத்துல ஒரு கோயில் கட்டும் போது பணம் இல்லாததுனால மண்ணள்ளி கொடுத்து அந்த மண்ணுக்கு ஒவ்வொரு ஒரு கோயில் கட்டுறதுக்குன்னா யார் இருக்காங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, சித்தால் மத்தால எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இணையான அந்த தொகையை இந்த மண் அள்ளி கையில் கொடுக்கும்போது பணமாக மாறிய அந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் நிறைய பாருங்க. மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. இது பாடகச்சேரியில அவர் நினைவாலயத்துல நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு மிகப்பெரிய நான் போயிருக்கேன் பாடகச்சேரி இந்த இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அன்னதான கூடத்துக்கு நானும் போய் உணவறிந்திருக்கிறேன். ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நான் சொல்லணும். பாடகச்சேரி சுவாமிகள் அவரு
வாழ்ந்த அந்த பாடகச்சேரி அந்த கிராமத்துல இருக்கிற ஆலயம், அப்புறம் முத்துப்பிள்ளை மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஆலயம், அந்த கோயில் ஒண்ணு இருக்குது, அந்த திருநாகேஸ்வர் கோயில். அந்த கோயில்ல வந்து அவருடைய சிலை இருக்குது, அந்த உருவச்சிலை இருக்குது. அந்த உருவச்சிலைக்கும் தொடர்ந்து அவருடைய இந்த குரு பூஜை விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குரு பூஜையிலும், இந்த குரு பூஜையில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் நீங்கள் குரு பூஜையை சந்திக்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்க போங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபம். இந்த இடத்துக்கு பேரு கூழ்சாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல முத்துப்பிள்ளை மண்டபம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளுடைய 76வது குரு பூஜை விழா. கும்பகோணத்தில் இருக்கிற கூழ்சாலை அப்படிங்கிற ஒரு இருக்கிற முத்துப்பிள்ளை மண்டபம். இந்த முத்துப்பிள்ளை மண்டபம் வந்து பாடகச்சேரி சுவாமிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயம் அங்க இருக்குது. அவர் வாழ்ந்த, அவர் தவம் செய்த இடங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து அவர் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. அங்க வந்து அவர் எப்போதுமே தவம் இருந்த இந்த கோயிலுக்கு அடியில் இருக்குது. நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் பயன்படுத்திய அந்த கை கோல் இருக்குதுங்களா, அது நாங்க பார்த்தோம். சோ அப்படி அவர் பயன்படுத்திய பொருட்கள் மட்டுமல்ல, அவர் அந்த இடமெல்லாம் அங்க அவர் வந்து இந்த ஆன்மீகத்துக்காக நிறைய செலவழிச்சு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஞானசபை எப்படி வள்ளலார் எப்படி ஞானசபை பண்ணாங்களோ அது மாதிரி வள்ளலாருடைய மானசீக சீரனா இருந்து இது போன்ற சத்திய ஞான சபைகளை நிறைய திருவட்டியூர்ல கொண்டு வந்திருக்காங்க. இங்க கும்பகோணத்துல இருக்குது. பல இடங்கள்ல அவர் எல்லாம் போயிருக்காங்க. பெங்களூர், சென்னை, இப்படி பல இடங்கள்ல வந்து அவருடைய ஆன்மீக பணி இருக்குது. இது அவருடைய குருநாதர் எரிதாத சுவாமிகளுடைய சுதை வடிவம் அங்க இருக்குது. எல்லா இடத்துலயும் இருக்குது. நீங்க படவச்சேரியில இருக்குது, முத்துப்பிள்ளை மண்டபம் கும்பகோணத்துல இருக்குது. எங்கெல்லாம் படவச்சேரி சுவாமிகளை நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க அவருடைய குருநாதருடைய சுதையும் இருக்கும். ஏன்னா அவ்வளவு அந்யோன்யமாக அவருடைய குருநாதரோடு ஒன்றி, குருநாதர் வந்து இவரை வந்து சீடனா நீ போ தென்னிந்தியாவுக்கு போ, அங்க போய், ஏன்னா அவர் இருந்தது வந்து செல்லக்குறிக்கி அப்படிங்கிற பெல்லாரி மாவட்டம், கர்நாடக மாநிலத்துல. இப்படி பல இடங்கள்ல வந்து அவருடைய ஆன்மீகம் கர்நாடகாவில் நிறைய இருக்காங்க. இப்ப நீங்க அங்க செல்லக்குறிக்கு போகும்போது தெரியும், அங்க அவருக்கு தனி ஒரு கோயில் இருக்கு. அங்கேயும் இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான குரு பூஜை விழா நடக்குது. நான் 74ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு நான் போய் நேரலையாக படவச்சேரி சுவாமிகளுடைய அந்த குரு பூஜை விழாவை நான் கொடுத்தேன். தேர் ஓட்டம் எல்லாம் இருக்கு. சோ இப்ப இதை நீங்க பாக்குறீங்க. இது கும்பகோணத்துல இவருடைய குகை உள்ள தவசாலைன்னு ஒண்ணு இருக்குது. இங்கதான் வந்து பூமிக்கு அடியில தோண்டி அங்க வந்து தவம் இருப்பாங்க. அந்த இடத்துக்கான அந்த பூஜையை நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல எல்லாம் இந்த மாதிரி அவர் இருந்து தவம் செய்த இந்த இடங்கள் இதெல்லாம் நம்ம வந்து காண கிடைக்காத ஒரு மகான். இந்த கலிக யுகத்துல நிறைய சித்து விளையாட்டுகள், அது குண்டலினி அறை அப்படின்னு பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா? அந்த குண்டலினி அறைக்குள்ளதான் ஐயா உட்காந்து அவங்க வந்து தவம் இருப்பாங்க. நான் கீழே போய் பார்த்தேன். நான் ரொம்ப அதிகமா போய் பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் அங்க ஒரு அனுமதி குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும். இது போன்ற குரு பூஜை தினங்கள்லாம் நம்ம போய் பார்க்கலாம். நிறைய மற்ற எல்லா நாட்களிலும் போய் பார்க்க முடியாது. எப்படி இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த சித்தர் மார்க்கத்துல இது போன்ற சித்தர் பீடங்கள்ல காலடி பதிக்கிறதே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். அதுல இது போன்ற இந்த கலியுகத்துல நமக்கெல்லாம் கண்முன்னே பல சித்து விளையாட்டுக்களை செய்த பாடகச்சேரி சுவாமிகள் இன்னொரு நவகண்ட யோகியும் கூட. தன்னுடைய உடம்பை 9 பாகங்களாக பிரித்து விட்டு திரும்பவும் வந்து ஒன்றாக கொள்ளும் அந்த சக்தி வந்து இது போன்ற நவகண்ட யோகிகளுக்கு மட்டுமே வந்து சாத்தியம். தொடர்ந்து நம்ம வந்து முத்துப்பிள்ளை மண்டபம் கும்பகோணத்துல இருக்குது. ரொம்ப பெரிய பரந்த இடம். நீங்க அங்க போய் இருந்து தங்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லாம் வரலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அங்கேயே வந்து நிறைய நீங்க போனீங்கன்னா இது மாதிரி ஃபேமிலியோட நீங்க லாங்ல இருந்து வந்தீங்கன்னா அங்கேயே தங்கி இருக்கிறதுக்கான நிறைய இட வசதிகள் எல்லாம் இருக்குது. ரொம்ப அருமையான இட வசதிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கேயே நீங்க ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு ஐயாவுடைய அருளை ஆசீர்வாதம், அன்னதானம் அனுதினமும் அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து நீங்க வந்து பார்க்கலாம்.
பாடகச்சேரி சுவாமிகள் உடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு உதவல். ஏன்னா கோவை மாவட்டம் ஒரு பொள்ளாச்சி வட்டம் மஞ்சம்பாளையத்தில் தொடங்கின அவருடைய வாழ்க்கை பயணம் கடைசியில் திருவட்டியூர்ல போய் அவருக்கு முடியுது. இன்பிட்வீன்ல மஞ்சம்பாளையத்தில் இருந்து திருவட்டியூர் வரைக்கும் இது வந்து ஞான ஜோதி, இப்ப ஜோதி காட்டுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இந்த ஜோதியை பார்ப்பதற்கு நமக்கெல்லாம் வந்து கொடுப்பினை வேணும். இது எப்படி நம்ம வந்து வள்ளலாருடைய அந்த ஜோதி, ஞான ஜோதி தெரியுதோ அதே மாதிரி அவருடைய சீடருடைய இந்த ஆலயத்துல அவருடைய இந்த குரு 76ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் இந்த ஞான ஜோதியை காணும் பாக்கியம் நமக்கெல்லாம் வந்து வேணும். கும்பகோணத்துல மிகப்பெரிய ஒரு இந்த முத்துப்பிள்ளை மண்டபத்துல பிரமாண்டமான அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்குது. நிறைய கச்சேரிகள் எல்லாம் நடக்கும். அதனால வந்து அவருடைய ஆராதனை பாடல்கள் எல்லாம் ரொம்ப தொடர்ந்து பாடுவாங்க. வள்ளலாருடைய பக்தர்கள் எல்லாம் இங்கே வந்து அவருக்கு வந்து நிறைய அவருடைய வாழ்த்து பாக்களை அவங்க வந்து பாடிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து நம்ம வந்து பாருங்க, ரொம்ப விமர்சி அந்த 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 ஏரியாவே ரொம்ப பிரமிச்சு போகிற அளவுக்கு இவருடைய குரு பூஜை விழா அவ்வளவு சீரும் சிறப்புமாக நடக்கும். இது ஏன் அப்படின்னா, அவர் பொதுவா நம்ம வந்து ஒரு அன்னதானம் அப்படிங்கும்போது ஒரு 1000 பேருக்கு கொடுக்கலாம், 2000 பேருக்கு கொடுக்கலாம். 1,00,000 பேருக்கு அன்னதானம் கொடுப்பதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஒரே விழாக்கோளம் கொண்டிருக்கும் மகாமகம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு அன்னதானம் பண்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண. இதெல்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு வந்து அந்த வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வஸ்திர தானங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. வள்ளலாருடைய டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. நல்லி குப்புசாமி ஐயா அவங்க வந்து இங்க ரொம்ப முக்கியமா இதுல வந்து ரொம்ப சிறு சிறப்புமா இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிறாங்க. படகச்சேரி சாமிகளுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர்கள்ல நல்லி குப்புசாமி ஐயா அவர்களும் ஒருவர். தொடர்ந்து அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இவர் கிட்டத்தட்ட 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த வாழ்க்கை வரலாறு ஐயா எப்படி எங்கிருந்து மஞ்சம்பாளையத்திலிருந்து திருவொற்றியூர் வரைக்கும் இருக்கிற அத்தனை வரலாற்றுகளையும் அவர் வந்து ஒரு புத்தகமா எழுதி அவங்களே வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து நீங்க போனீங்கன்னா இது ஒரு முத்துப்பிள்ளை மண்டபத்துல வந்து கிடைக்கும், நீங்க அங்க வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லி குப்புசாமி பதிப்பத்துல அது கொடுத்திருக்காங்க. இல்ல சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா படகச்சேரி சுவாமிகளுடைய நல்லி குப்புசாமி ஐயா எழுதின அந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்க வந்து வாங்கி உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். இப்ப தொடர்ந்து நம்ம இது போன்ற இந்த காணொலிகளை பார்க்கும்போது கிடைக்கிற அந்த ஆத்மாத்மான அந்த அனுபவங்கள் எல்லாம் சித்தர்கள் திருவடி வந்து நிறைய பயணங்கள் போது நிறைய சித்தர்களை பார்க்கிறோம். பாடகச்சேரி சுவாமிகள் பாத்தீங்கன்னா பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் வள்ளலாருக்கும் ஒரு நெருங்கிய ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் என்னுடைய குருநாதர் கோடி சுவாமிகளுக்கும் ஒரு நெருங்கிய ஒற்றுமை இருக்கும். மூணு பேருக்குமே ஒரு இன்டர்லிங்க் இருக்கும், அது ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி இருக்கும். எல்லாம் திருவட்டியூர்ல வருவாங்க. கோடி சுவாமிகளுக்கு பாத்தீங்கன்னா திருவட்டியூர்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் பாத்தீங்கன்னா திருவட்டியூர்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அங்க இருக்கிற வக்கீல் ஏகாம்பரம் ஐயாவுக்கும் பாடகச்சேரி சாமிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், கோடி சாமிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி பாடகச்சேரி சாமிகளுக்கும் அவருடைய மானசீக குருவான வள்ளலார் அவர்களுடைய ஒற்றுமையும் அவருடைய நேர் சிந்தனையும் அவங்களுடைய அந்த கோட்பாடுகள் எல்லாம் வந்து ஒருமித்த கருத்தாக இருக்கும். இப்படி சித்தவெருமக்கள் எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போறாங்க. என்னை பொறுத்தவரை இப்ப பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் கோடி சுவாமிகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே கால இடைவெளி தான் கொஞ்சம் வித்தியாசமே தவிர கோடி சுவாமிகளுடைய முன் அவதாரம் பாடகச்சேரி சுவாமிகள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாடகச்சேரி அடுத்த அவதாரமாக கோடி சுவாமிகள் நாங்க வந்து கேட்கிறோம். ஏன் நாங்க இந்த ஒரு கருத்துக்கு உள்ள வர்றோம், ஏன் இந்த நம்பிக்கைக்கு உள்ள வரோம்னா 2 பேருடைய வாழ்க்கை வரலாறும் தத்துவங்களும் 2 பேருடைய அந்த உறவு முறைகளும் அவருடைய தொடர்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவானது. சோ நீங்க தொடர்ந்து நம்ம வந்து இந்த பாடகச்சேரி சாமிகளோட பாக்குறோம். இது முத்துப்பிள்ளை மண்டபம் கும்பகோணத்துல இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா 3 அவருடைய சீடர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இவர் சீடர், அவர் வந்து குருநாதர் அப்படிங்கிற அந்த பாணியில குரு சிஷ்ய பரம்பரைகள்ல நம்ம பாக்குறோம். பொதுவா சித்தர் பெருமக்கள் எல்லாம் வந்து இந்த குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது ரொம்ப 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 கம்மியாகும். ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய சித்தர்களை பாக்குறோம். அவர்கள் எல்லாம் வந்து தான் சித்தர் அவர்களுக்கு பூர்வீகம். இப்போ வந்து போகர் சொல்றோம், போகருக்கு முன்னாடி சொல்றோம், போகருக்கு அப்புறம் புலிப்பாணி சொல்றோம். இப்படி குரு சிஷ்ய பரம்பரை, அந்த மாதிரி பரம்பரையில நம்ம வந்து நம்ம
எரிதாதா சுவாமிகளுடைய சீடராக நம்ம வந்து 2 பேரும் இருக்கிறாங்க. அதுல வந்து முதன்மையான சீடராக இருந்தவர் வந்து நம்மளுடைய பாடகச்சேரி சுவாமிகள். தொடர்ந்து பாடகச்சேரி சுவாமிகளுடைய 76ஆம் ஆண்டு இந்த குரு பூஜை விழாவை நீங்கள் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து கும்பகோணத்துல இருக்கிற முத்துப்பிள்ளை மண்டபம். இது கூழ் சாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. பல இடங்கள்ல இந்த இது போன்ற குரு பூஜை விழாக்கள் இப்ப நாங்க வந்து செல்லக்குறிக்கியில நம்ம பாக்குறோம். செல்லக்குறிக்கிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில பெங்களூர் பக்கத்துல ஒரு ஆலயத்துல நடந்துட்டு இருக்குது. கும்பகோணத்துல ஒரு ஆலயத்துல நடந்துட்டு இருக்கு. கும்பகோணத்துல இந்த முத்துப்பிள்ளை மண்டபம் நீங்க பார்த்துட்டு இருக்கு, இங்க இது நடந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சென்னையில பாத்தீங்கன்னா திருவட்டியூர், அவர் ஜீவசமாதி அடைந்த திருவட்டியூர்ல நீங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தி பாடலீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சென்னையில கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒட்டுனா மாதிரி ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவர் வந்து பாடகச்சேரி சுவாமிகள். அவருக்கும் அவருடைய திருவுருவ சிலையும் அங்க இருக்குது. தொடர்ந்து நம்ம வந்து அந்த தொடர்ந்து நம்ம வந்து பாடகச்சேரி சுவாமிகளுடைய இந்த குரு பூஜை விழா வந்து நீங்க சிறப்பா ரொம்ப பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து செல்லக்குறிக்கில இருக்குதான் பார்க்கணும். எரிதாதா சுவாமிகளுடைய கோயில்ல பாத்தீங்கன்னா தேர் திருவிழாவோட நடக்கும். அதெல்லாம் வந்து காண கண்கோடி வேணும். ஏன்னா நான் 74வது குரு பூஜை விழாவை நான் அங்க பார்க்கும் பொழுது என்ன ஒரு அருமையான அந்த தேரை இழுக்கும் பாக்கியமும் கூட எனக்கு கிடைச்சது. அந்த திரு இளங்கோவன் ஐயாவுக்கு தான் அந்த நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா அவரு தான் வந்து 74ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு என்னை அழைத்து சென்று செல்லக்குறிக்கு, கர்நாடக மாநிலத்தின் பெல்லாரி மாவட்டத்தில் இருக்கிற செல்லக்குறிக்கு என்னை அழைத்து சென்று இந்த 74ஆம் ஆண்டு குரு பூஜாவில் என்னை கலந்து கொள்ள சொல்லி நேரலையாகவே நாங்க வந்து அவங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் திருவிழாக்களையும் வந்து நேரடியாக நான் காணொலியாக்கம் செய்து நிறைய பேருக்கு போய் அது ரொம்ப அப்ப நான் எப்படி கோடி சாமிகளுக்கு அவருடைய கும்பாபிஷேகம், அவருடைய குரு பூஜை, இப்படி பல விஷயங்களை நான் நேரலையாக எப்போதுமே நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது உண்டு. அதற்கு அடுத்த விதமாக நான் கொடுத்தது வந்து பாடகச்சேரி சுவாமிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட 20-30 காணொலிகளுக்கு மேல பாடகச்சேரி சுவாமிகளுடைய காணொலி இயக்கம் வந்து இந்த சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை சார்பாக சித்தர்கள் திருவடி இணையதளத்தில் நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். தொடர்ந்து நீங்க பாருங்க, நிறைய காணொலிகள் நாங்க கொடுத்திருக்கோம். பாடகச்சேரி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்து விளையாட்டுகள் கொண்ட ஒரு மகான். அந்த மகானுடைய வரலாற்றை பத்தி பேசுறது நமக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியம். இந்த வாழ்வில் இந்த பிறவியில் நாம் கொண்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவரை பத்தி பேசுறது, அவருடைய வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்றது, நீங்க அந்த வரலாற்றை கேட்பது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நாம் பெற்ற பாக்கியங்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய அன்னதானம் பண்றதுதான் மிகப்பெரிய பிரதானம். சித்தருடைய கோட்பாடு என்னன்னா எல்லாருக்கும் பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த குரு பூஜை வந்து இது வந்து முத்துப்பிள்ளை மண்டபத்தில் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த பதிவை உங்களுக்கு 76ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நான் எங்க போய் நான் காணொலியாக்கம் பண்ணி அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஏன்னா மிட்ல வந்துருச்சு. நான் ஒரு அரசாங்க ஊழியன் அப்படிங்கிறதுனால அங்கங்க போய் உட்காந்து லீவ் போட்டு போக முடியாது. கிடைக்கிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்க போய் இது மாதிரி காணொலியாக்கம் செஞ்சிருக்க முடியும். சோ இது அங்க இருக்கிற அன்பர்கள் எல்லாம் வந்து காணொலியாக்கம் செய்து இங்க வந்து முத்துப்பிள்ளை மண்டபம் கும்பகோணத்துல இருந்து வந்து கொடுத்திருக்காங்க. இது இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து இது போன்று நாம எல்லாம் ஒரே நேரத்துல எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இதெல்லாம் திருவள்ளூர்ல இன்னொரு முக்கியமா ஒரு ஆர்டிஓ ஆபீசர் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. தன்னுடைய சொந்த செலவுலயே வந்து அந்த மிகப்பெரிய ஒரு விழாவை எடுத்து அவங்க பண்ணிருக்காங்க பாடகச்சேரி சுவாமிகள். ஏன்னா பாடகச்சேரி சுவாமிகளுடைய நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்து அவருக்குன்னு நிறைய விழாக்கள் எடுக்கிறவங்களா இருக்காங்க. இந்த 76வது குரு பூஜை விழா வந்து இதுல வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பெரிய மண்டபம் எடுத்து அந்த மண்டபத்திலேயே வந்து பாடகச்சேரி சுவாமிகளுக்கு விழா எடுத்திருக்காங்க, 76வது குரு பூஜை விழாவை. சோ இதை நம்ம அடுத்த காலையில நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கும்பகோணத்துல இருக்கிற கூழ் சாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற முத்துப்பிள்ளை மண்டபத்தில் நடந்துட்டு இருக்கிற பாடகச்சேரி சுவாமிகளுடைய 76வது குரு பூஜை விழாவை நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. சோ அபிஷேக ஆராதனையோடு அவருடைய இந்த 76வது குரு பூஜை விழா ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நிறைய அன்னதானங்கள் அங்க நீங்க பார்க்கலாம். அவ்வளவு அன்னதானங்கள்லாம் தொடர்ந்து அங்க வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த அன்னதானத்தை வந்து பாக்குறாங்க.
அதனால நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது கும்பகோணம் போகும்போது அவருடைய அந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து விட்டு வாங்க. இப்ப நம்ம வந்து தொடர்ந்து அவருடைய அபிஷேக ஆராதனைகளை நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கும்பகோணம் நாகேஸ்வரன் ஆலயத்துல பாடகச்சேரி சுவாமிகளுக்கு தனி சந்நிதி ஒன்று அமைச்சிருக்காங்க சுதைவேலையோட. அங்க பாடகச்சேரி சுவாமிகளோட 76வது அந்த குரு பூஜை விழாவுக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நீங்க போய் பாடகச்சேரி சுவாமிகள் அப்படின்னாலே முதல்ல முன்னுக்கு நிற்கிறது வந்து அன்னதானம் தான். ஏன்னா நாம கர்ம வினைகளிலிருந்து நம்ம செய்யறதெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா நாம எப்படியாவது நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்ம வந்து ஒரு அன்னதானத்தை பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து தொடர்ந்து இது போன்ற இந்த பாருங்க அன்னதானம்ங்கிறது வந்து அவங்க வயிறார சாப்பிடும் போது அவங்க நம்மளை வாழ்த்தும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் போகும். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அருளமுதம் யானந்தல் வேண்டுங்கே நந்தாமணியினத்தே ஞான சபையன் தாயே கோவே எனது குருவே ஆண்ட தேவே கதவை திற அருளமுதம் தானருந்தி நாங்கரிக்க நாகாதிபசோ நடராஜா ஏகா பவனே பரணே பராபரணே எங்கள் சிவனே கதவு திற அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நாங்கரித்து வாழ பொருளாம் தவனேக போற்றும் தயாரியே எங்கள் சிவனே கதவு திற வானோர் கருதனவே மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நாடருந்த ஆனந்த பிறப்பால போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் வாழ்க்கையில நீங்க எங்கேயாவது போகும்போது ஒருத்தருக்கு உணவு ஒரு வீட்டுல இருக்கிற சாப்பாடு இருந்ததுன்னா அதை எடுத்து போய் மற்றவங்களுக்கு கொடுங்க, ஏழை எளிய கொடுங்க. நிறைய ரோட் சைட்ல உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களால எங்கேயும் போய் சாப்பிட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து பண்ணுங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு விழா எடுத்திருக்கா. ஏற்கனவே நான் சொன்னேன், மிக அழகாக இந்த பாடகச்சேரி சுவாமிகளுடைய குரு பூஜை 76ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவை
ஒரு மண்டபம் எடுத்து விளக்கு பூஜை கிட்டத்தட்ட அருமையான ஒரு விளக்கு பூஜையை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. ஜெயபிரதா ஐயா அவங்க வந்து ஒரு முன்னாள் ஆர்டிஓ ஆபீசரா அவங்க இருந்தவங்க. தொடர்ந்து அவங்க பாடகச்சேரி சுவாமிகளுடைய தீவிர பக்தராக இருக்காங்க. அந்த இடுப்புல துண்டு கட்டிட்டு பச்சை சட்டை போட்டிருக்கவங்க தான் பாடகச்சேரி சுவாமிகளுடைய தீவிர பக்தர் ஜெயபிரகாஷ் சுவாமிகள். அவரு வந்து தொடர்ந்து நிறைய அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து திருவள்ளூர்ல வந்து பாடகச்சேரி சுவாமிகளுக்கு வந்து இது போன்ற விழாக்களை எடுத்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்களும் இந்த குரு பூஜையை திருவள்ளூர் நடக்கிற 76வது குரு பூஜை விழாவை கண்டு வெளியுங்க. ஓம் கஸ்தூரி திலகோத்பாசினிலாயை நமோ நமः. ஓம் பஸ்மரேகாங்கிதல சன்மஸ்தகாயை நமோ நமः. ஓம் விதகாம் போருகதல லோச்சனாயை நமோ நமः. ஓம் சரச்சாம்பய புஷ்பாய நாசிகாயை நமோ நமः. ஓம் லசத்கனகதாடங்கயுகலாயை நமோ நமः. ஓம் மணிதர்ப்பண சங்காச கபோலாயை நமோ நமः. ஓம் தாம்பூலபூரித ஸ்மேரவதனாயை நமோ நமः. ஓம் சுபத்வதாடிமே பீஜரதனாயை நமோ நமः. ஓம் கம்புபூக சமச்சாய கந்தராயை நமோ நமः. ஓம் ஸ்தூலமுக்தா பலோதார சுகாராயை நமோ நமः. ஓம் கிரீசவர்த்த மாங்கல்ய மங்களாயை நமோ நமः. ஓம் பத்மவாசாங்குசல சத்கராப்ஜாயை நமோ நமः. ஓம் பத்மகைரவ மந்தார சுமாலின்யை நமோ நமः. ஓம் ஸ்வர்ண கும்ப யுக்மாவ சுகுசாயை நமோ நமः. ஓம் ரமணீய சதுர்பாகு சம்யுக்தாயை நமோ நமः. ஓம் கனகாங்கத கேயூரபூஷிதாயை நமோ நமः. ஓம் பிரகத் சௌவர்ண சௌந்தர்யவசனாயை நமோ நமः. ஓம் பிரகந்தி தம்ப விலசச்சரனாயை நமோ நமः. ஓம் சௌபாக்ய சாத சிருங்காக்ர மத்தியமாயை நமோ நமः. ஓம் திவ்யபூஷண சந்தோகரஞ்சிதாயை நமோ நமः. ஓம் பாரிஜாத குணாதிக்ய பாதாப்ஜாயை நமோ நமः. ஓம் சுபத்வராக சங்காச சரணாயை நமோ நமः. ஓம் காமகோடி மகாபத்ம பீடஸ்தாயை நமோ நமः. ஓம் ஸ்ரீகண்ட நேத்ர குமுத சந்திரிகாயை நமோ நமः. ஓம் சச்சாமர ரமாவாணி வீஜிதாயை நமோ நமः. ஓம் பக்த ரக்ஷண தாட்சிண்ய கடாட்சாயை நமோ நமः. ஓம் பூதேசாலிங்கனோத்புத புலந்தாயை நமः. ஓம் வத்யாயை நமः. ஓம் வித்யாதர சுபூஷிதாயை நமः. யூப சௌபாக்யதாயின்யை நமः. ஓம் நீலபுஜாயை நமः. ஓம் சேதானனாயை நமः. ஓம் ரக்தமத்யாயை நமः. ஓம் நீலச்சங்காயை நமः. ஓம் நிரஞ்சனாயை நமः. ஓம் சதுரானன சாம்ராஜ்யாயை நமः. ஓம் சதுர்வர்க்க பலப்ரதாயை நமः. ஓம் அம்சாசனாயை நமः. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः. ஓம் சர்வமங்களாயை நமः. ஓம் வேதமாத்ரே நமः. ஓம் சாரதாயை நமः. ஓம் சரஸ்வத்யை நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமः. सूत्रम गाध्यायनाय विद्महे कन्याकुमारीमहे अन्नो दुर्गे प्रचोदयात्। ओम श्रीये नमः. ओम उमाये नमः. ओम भारत्यै नमः. ओम भद्रायै नमः. ओम सर्वाण्यै नमः. ओम विजयायै नमः. ओम जयायै नमः. ओम वाण्यै नमः. ओम सर्वकथायै नमः. ओम गौर्यै नमः. ओम वाराह्यै नमः. ओम कमलप्रियायै नमः. ओम सरस्वत्यै नमः. ओम कमलायै नमः. ओम मायायै नमः. ओम मादङ्ग्यै नमः. ओम अभराय नमः. ओम अजायै नमः. ओम शाकम्भर्यै नमः. ओम शिवायै नमः. ओम चण्डै नमः. ओम कुण्डल्यै नमः. ओम वैष्णव्यै नमः. ओम क्रियायै नमः. ओम श्रियै नमः. ओम मैत्रे नमः. ओम मधुमध्यै नमः. ओम गिरिजायै नमः. ओम सुभगायै नमः. ओम अंबिकायै नमः. ओम धारायै नमः. ओम पद्मावत्यै नमः. ओम हंसायै नमः. ओम पद्मनाभ सहोदर्यै नमः. ओम अपर्णायै नमः. ओम ललितायै नमः. ओम धात्रे नमः. ओम कुमार्यै नमः. ओम सिकिवाहिन्यै नमः. ओम साम्भव्यै नमः. ओम सुमुख्यै नमः. ओम मैत्रे नमः. ओम त्रिनेत्रायै नमः. ओम विश्वरूपिण्यै नमः. ओम आर्यायै नमः.
ओम ऋडान्ये नमः, ओम ह्रींकार्ये नमः, ओम क्रोधिन्ये नमः, ओम सुतिनाये नमः, ओम अचलाये नमः, ओम सूक्ष्माये नमः, ओम परात्पराय नमः, ओम सोमाये नमः, ओम सर्ववर्णाये नमः, ओम हरप्रियाय नमः, ओम महालक्ष्मी नमः, ओम महासिद्धि नमः, ओम स्वताय नमः, ओम स्वाहाय नमः, ओम मनोन्मन्ये नमः, ओम त्रिलोकपालिन्ये नमः, ओम उद्भूताय नमः, ओम महामायाय नमः, ओम वरप्रदाय नमः, ओम श्रीप्रदाय नमः। உங்க இடத்துல வந்து தசாங்கம் புக்குடோ வேகம் சுகம் கண்ட மனோகரம் தூபம் தாஸ்ய விதேவேசி சங்கிரகாண சுராதிபே தூரசி தூர்வதூர்வந்தம் வயம் தூர்வாமஸ்வம் தேவானாமதிதஸ்மிதவம் அப்ரகவம் மன்ஹிதவம் யுக்தவம் தேவஹூதவம் अप्रगमदिहविद्धानन्दकं हस्वमास्वाः मित्रश्चत्वाचक्षुषां प्रेप्रेमाधेम्मा स्वासुगन्धिषां धूपमहग्धापयामि धूपानन्दरम् आचमनीयं समर्पयामि साध्यं प्रवर्तितं यक्तं वन्दिनायोगिदं मया गृहाणबन्धनदीपं त्रैलोक्यतिविरामः दीपं दर्शयामि दीपानन्दरम् आचमनीयं समर्पयामि। அடுத்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து சென்னை கிண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒட்டா மாதிரி ஒரு ஆலயம் இருக்கு. அதுக்கு பேர் பாடலீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டி அந்த கும்பாபிஷேகம் பண்ணது வந்து பாடகச்சேரி சுவாமிகள். நீங்க பார்க்கலாம், பாடலீஸ்வரர் ஆலயம் கிண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி அவருடைய அவருடைய உருவமும் இங்க இருக்கும். நீங்க பாருங்க, அது மேல இருக்கிறது வந்து பாடகச்சேரி சுவாமிகளுடைய அந்த உருவத்தை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. உள்ள வந்து அவருக்கான நிறைய யாக பூஜை மற்றும் அன்னதானங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெற்றிருக்குது. இங்கேயும் அவர் கட்டின இந்த ஆலயத்துல நீங்க பாருங்க, இது ஒரு செல்வ விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயம் வந்து முக்கியமான ஒரு ஆலயம். இது வந்து வலம்புரி விநாயகர் சொல்லுவாங்க. எல்லாம் இடம்புரி விநாயகர் தான் பார்த்திருப்பீங்க. இங்க வலம்புரி விநாயகர், முருகன், இந்த இதோட அந்த இஷ்ட தெய்வங்களோடு இந்த ஆலயம் வந்து இருக்குது. பாடலீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தை நிறுவி அவருக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இந்த கொடுத்துட்டு போனவங்க ஐயா பாடகச்சேரி சுவாமிகள். இது இங்க மட்டும் இல்ல, பெங்களூர்ல 2-3 இடம் இருக்குது. அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து இவர் ஆன்மீகம்னா கோயில் கட்டி திருப்பணி பண்ணணும்னா பாடகச்சேரி சாமிகளை விட்டா வேற ஆளே இல்லை. அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இங்க கூட பாருங்க கோடிசாமிகளுடைய ஒரு இந்த குருநாதர் கோடிசாமிகளோட படம் இருக்குது. ஸோ இங்க நல்ல அழகா அவங்க வந்து ஒரு யாக பூஜை நடத்துறாங்க. நிறைய யாக பூஜை பண்ணி நிறைய வந்து அன்னதானங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒவ்வொரு ஆண்டும் இங்கேயும் வந்து பாடலீஸ்வரர் ஆலயத்துல வந்து பாடகச்சேரி சுவாமிகளுடைய அந்த குரு பூஜை வந்து விமரிசையா கொண்டாடும்.
கொண்டாடிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட பூஜை அங்கே தொடங்க இருக்குது. குரு பூஜை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குரு பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குரு பூஜை நீங்களும் கண்டுக்கலீங்க. मधुवतारुतायते मधुक्षरन्ति उदनास्नापयामि स्वार्होयाय जन्मने स्वादुर्मित्राय वर्णाय वायवे भुवस्पदे परमाभ्यं हरहाभ्यः ராமலிங்கஸ்வாமி நமः. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்டம் செல்லக்குறிக்கி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எதிராதா சுவாமிகள் தன்னுடைய குருவான எதிராதா சுவாமிகளுடைய ஜீவ பீடத்துல தான் இவருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த தனி சன்னதியிலும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மிக விமர்சையாக குரு பூஜை நடக்குது. இந்த 76ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவும் ரொம்ப விமர்சையா இங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சோ தொடர்ந்து நம்ம இது நீங்க பெல்லாரி போய் பாக்குறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுப்பின இருக்கு. ஏன்னா குரு சிஷ்ணியும் ஒரே இடத்துல பாக்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது இங்க நடந்திருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவெட்டியூர். அவர் எங்க கோவை மாவட்டம் மஞ்சம்பாளையத்தில் அவருடைய பயணம் தொடங்கினாலும் அவருடைய இறுதி பயணம் முடிஞ்சது வந்து சென்னையில் இருக்கிற திருவெட்டியூர் பட்டினத்தார் தெருவில் அருகில இருக்கிற இந்த இவருடைய ஜீவ சமாதி. அவர் இங்கேயும் அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்திய ஞான சபை ஒன்று நிறுவியிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய ஜீவ சமாதியில அவருடைய இந்த 76ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மிக 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 விமர்சையாகவும் கொண்டாடுறாங்க. நிறைய அன்னதானங்களும் நடந்துட்டு இருக்கு. நம்ம மஞ்சம்பாளையம்ங்கிற அந்த ஆலயத்திலையும் அந்த காணொலி நமக்கு கிடைக்கல. ஆனால் மஞ்சம்பாளையத்தில் அவருக்குன்ற ஒரு ஆலயம் அங்க வச்சிருக்காங்க. அங்கேயும் விமர்சையாக அந்த குரு பூஜை விழா நடந்தது. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்போதுதான் நாங்கள் கொடுக்கும் புதிய காணொலிகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு செய்யுங்க. எண்ணற்ற சித்தர் பெருமக்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் வரலாறு புத்தகங்கள், அவங்க இருப்பிட முகவரி, அலைபேசி எண், தொலைபேசி எண், இப்படி அத்துணை விவரங்களும் www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம்.